இந்த அரசியல் கட்சிகள் இந்த திராவிட தத்துவத்தை ஏற்றுக்கிற இந்த திமுக அதிமுகவுக்கு இது ஒரு நடுக்கத்தை வந்திருக்கும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இதுவரை இவங்க இப்படி ஒரு போராட்டத்தை பார்த்தது இல்ல. இது தன்னெழுச்சி போராட்டம் அப்படிங்கறத நான் ஏற்கல. இது தமிழ் இன எழுச்சி போராட்டமா இதை நான் பாக்குறேன். அப்படிதான் இதை பதிவு பண்ணணும். இது நவம்பர் புரட்சி, மே புரட்சி மாதிரி இது தை புரட்சின்னு தமிழர் இன வரலாற்றுல பதிவு செய்யணும். இங்க ஒரு கொடி இல்லாம, ஒரு தலைவன் இல்லாம எத்தனை லட்சக்கணக்கான பிள்ளைகள், இளைய பிள்ளைகள் தன் இனத்தின் உரிமைக்காக, ஒரு பண்பாட்டு மீட்சிக்காக நின்னதுங்கிறது வரலாற்று மாபெரும் புரட்சி. இது போராட்டம்னு சொல்லக்கூடாது, புரட்சி. இது மக்கள் ஜனநாயக புரட்சி, பண்பாட்டு மீட்சிக்கான மக்கள் ஜனநாயக புரட்சி. இது இந்தியம் திராவிடம் அப்படி பேசிக் கொண்டிருந்த இடத்துல எவனுமே அதை பேசல. நான் தமிழன்டா, நான் தமிழச்சிடா அப்படிதான் நின்னான். அவனுடைய காலங்காலமா அடுத்து என்ன சொல்றது, மொழியை சிதைச்சு, இன உணர்வு, மான உணர்வை சிதைச்சு, சாதி மதங்களை பிளந்து பிரிச்சு போட்டிருந்த ஒரு தமிழ் சமூகத்தின் மக்கள், இந்த தலைமுறை பிள்ளைகள் அதையெல்லாம் கடந்து இன உணர்வோடும் மான உணர்வோடும் கிளர்ந்திருந்து ஒரு மாபெரும் புரட்சியை செய்துட்டா. இதை இந்திய பேராதிக்கத்துக்கு ஒரு அச்சத்தை கட்டாயம் ஏற்படுத்தும். அச்சம் இல்லாம இது பண்ணுது. நீங்களே பாருங்க, நான் ஒரு கேள்வி எழுப்புறேன். இந்த தமிழ்நாடு அரசு தன் அதிகார வலிமையை பயன்படுத்தி ஒரு சட்டத்தை ஏற்றி ஜல்லிக்கட்டை நடத்திட முடியுங்கிற வாய்ப்பு இருக்கும்போது எதுக்கு இவ்வளவு நாள் செய்யல? என்னைய 3 வருஷமா முச்சந்தையில் எடுத்து போராட அனுமதிச்சதுங்க. அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும்போது இந்த பிள்ளைய போராட நிலைக்க கொண்டு வந்திருக்கலாமே. இத்தனை லட்சம் பேரை குவிய விட்டு, இவன் பணியில நனைய விட்டு, மழை வெயில்ல காய விட்டு, பட்டினி பேசியமா உறக்கத்தை தொலைச்சு, தாயை பிரிஞ்சு தந்தையை பிரிஞ்சு படிப்பு விட்டுட்டு இப்படி பார்த்து போராடணுங்கிற நிர்பந்தத்துக்கு கொண்டு வந்திருக்க அவசியம் என்ன இருக்குது? நீங்க அன்னைக்கு செஞ்சிருக்கலாம்ல. நீங்க பாருங்க, மத்திய அரசு நம்ம இவனால யாரை நம்பிட்டு இருந்தோம்? இது மத்திய அரசாலதான் முடியும் போல் இருக்குது அப்படின்னு நினைச்சோம். நீங்க காளைகளை காட்சிப்படுத்த விலங்குகள் பற்றி நீக்கிட்டு ஒரு எல்லாரும் அவசர சட்டம் கேட்டாங்க. நான் அப்படி கேட்கல, சிறப்பு சட்டம் கொடுன்னுட்டேன். சிறப்பு சட்டம் ஏற்றி நீங்க எனக்கு நீங்க எங்களுக்கு அனுமதி தாங்க, தடையின்றி ஜல்லிக்கட்டு நடத்த நம்ம கேட்டோம். ஆனா அதுல உச்ச நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு, நாங்க எப்படி செய்யறதுன்ட்டு பிரதமர் சொல்லிட்டாருன்றாங்க. அப்ப காவிரி மேலாண்மை வாரிய வழக்கம் அங்கதானப்பா இருக்கு. அதை மட்டும் எப்படி நீங்க அத்துமீறினீங்க? ஆட்சியின் நிர்வாகத்துல அரசின் நிர்வாக முடிவுல நீ தலையிடாத, நான் சட்டம் ஏற்றி பாத்துக்கிறேன்னு நீங்க சொன்னீங்களா இல்லையா? அப்ப இது ஒரு தேசியத்தின் பண்பாட்டு நிகழ்வு. மிக தொன்மமான குடி, மூத்த குடி. இந்த நாடு நாடாவதற்கு முன்பிருந்து அந்த நிலப்பரப்புல நிலைத்து வாழ்றான். அவனுடைய பண்பாட்டு நிகழ்வுல நீ போய் தலையிடாத, அது ஒரு சிக்கல். அது நீ அதனால நாங்க சட்டம் ஏற்றி பாத்துக்கிறோம் விலைக்கு நீங்க சொல்ல முடியாதா? இப்ப நீங்க ஒரு வாரம் கழிச்சு தீர்ப்ப சொல்லுங்கன்னு உச்ச நீதிமன்றத்துல சொன்னீங்க, சரின்னு சொல்லிருச்சு. ஏன் ஒரு வாரம் கழிச்சு சொல்ல சொல்றீங்க? தீர்ப்பு எனக்கு எதிராக வரப்போகுது. அப்ப அதனால ஒரு வாரம் தள்ளி வைக்க சொல்றீங்க. நீங்க சொன்னா உச்ச நீதிமன்றம் கேக்குதே, தள்ளி வைக்கிறீங்க. அப்ப நீங்க சொன்னா கேட்கும்ல. அந்த தீர்ப்பையே தடையை நீக்கி போடப்பா, அது ஒரு பண்பாட்டு நிகழ்வுப்பா, 12 காலமா விளையாடி வரான்ப்பா. அது வரை இல்ல, ஒரு விளையாட்டுப்பா, அது ஏறு தழுவுதல்ப்பா, மாட்டோட கொஞ்சம் விளையாடுகிற ஒரு குல வழக்கம்ப்பா, அது விடுப்பான்னு ஏன் சொல்ல முடியல? எல்லாமே பாருங்க. இப்ப ஐயா மாண்புமிகு முதலமைச்சர் சொல்றாங்க, மத்திய அரசு நம்ம ஒத்துழைக்கிறேன்னுச்சு, நம்ம சட்டம் எட்டி பாத்துக்கிற சொல்லிருச்சுன்ட்டு. தன் பொறுப்புல இருந்து விலகிட்டு தட்டி கழிச்சு விட்டுருச்சு. அப்ப எல்லாத்தையும் நீ பாத்துக்க. ஒரு இக்கட்டான நிலை வரும்போது, மக்கள் புரட்சி வெடிக்கும் போது அதை நீயே பாத்துக்கன்னு சொல்லி கலட்டி விடுகிற இந்த மத்திய அரசு கல்வியை மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு எது கொண்டு போச்சு? மத்திய அரசுக்கு எதுக்கு எடுத்துட்டு போச்சு? மருத்துவத்தை அது எதுக்கு எடுத்துக்கிடுச்சு? மின்துறை எதுக்கு? மின்சாரத்தை உதய மின் திட்டத்துக்கு எது கொண்டு போச்சு? இந்த குடும்ப பொது பகிர்வு திட்டத்தை ரத்து பண்ணிட்டு இப்ப பூரா உணவு பாதுகாப்பு மசோதான்னு கொண்டு வந்துருச்சு. நாடங்களும் ஒரே வரி, ஒரே கல்வி முறை. எப்படி இருக்கு பாருங்க. ஜிஎஸ்டி மசோதா எதுக்கு இப்போ? அப்ப எல்லாத்தையும் நீ வச்சுக்கிடுவேன். ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கட்டி விட்டுருவேன். அப்ப எல்லாத்தையும் நீ என்கிட்ட கொடுத்துற, நானே பாத்துக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்க. இது தமிழ்நாட்டுல ஒரு ஜல்லிக்கட்டுங்கிறது ஒரு விளையாட்டா பார்க்கல. 12 காலமாக என் இனம் கொண்டாடி போற்றி பாதுகாத்து வந்த ஒரு பண்பாடு. காளை என்பது விலங்கல்ல, என் குடும்ப உறுப்பினர், எங்கள் குலதெய்வம். நாங்க இந்த காளை விவசாயம், இந்த வேலை இதுல இருந்து எங்களை பிரிக்க முடியாது. மாடு, மாட்டு சாணி, உரம், அதுல இருந்து வைக்கோல் மறுபடியும் அவனுக்கு உணவு, அவன் சாணி மறுபடியும் உரம். இது ஒரு தற்சுழற்சி முறை, தற்சார்பு உழவு முறை, எங்களுடைய வேளாண் முறை. அப்ப நீ அதுல இருந்து காளையை பிரிப்பது என்பது வேளாண்மையை அழிக்கிறது. அந்த புள்ள வந்ததுனால இந்த புரட்சி வெடிக்குது. அப்ப நீங்க இது ஒரு சில பகுதி விளையாட்டு தான். அதனாலதான் நான் வட மாவட்டத்தில் கொஞ்சம் நடத்தினேன். தென் மாவட்ட விளையாட்டுனா வட மாவட்டத்தில் நடத்தினேன். இது சில சாதி ஆதிக்க சாதி விளையாட்டுனா, இப்ப கூடி இருக்கிற எல்லாம் ஒரே சாதிக்காரனா, ஆதிக்க சாதி மக்களா, எல்லாரும் போராடலாம். அப்படின்னா அது ஆதிக்க சாதி விளையாட்டுல என் இனத்தின் பண்பாடு நிக்கிறான். அதை உடச்சு நொறுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க பாருங்க, இது 2 மாவட்ட விளையாட்டுனா, தமிழ்நாடு முழுமைக்கும் ஜல்லிக்கட்டு தடை மீறி நடந்தது. இன்னைக்கு தமிழ்நாடு முழுமைக்கு ஜல்லிக்கட்டு நடக்காத இடங்கள் எல்லாம் மக்கள் தெருவரங்கி போறாங்கன்னா, இது ஒரு தன்மான உணர்ச்சியா கிளந்து எழுந்துருச்சு. அப்ப இப்ப நீங்க இந்திய எல்லையும் தாண்டி, இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் இந்த போராட்டம் வெடிச்சிருக்கு, நடந்திருக்கு. அதுபோல இந்திய எல்லையும் தாண்டி உலகோட தெரிஞ்சிருக்கு.
யாழ்ப்பாணத்துல ஈழ பேரழிவுக்கு பிறகு 2 போராட்டம் நடந்திருக்குது. ஒண்ணு காவிரி மேலாண்மை வாரிய அமைக்க பிள்ளைகள் இன்றைக்கு இந்த ஜல்லிக்கட்டுக்காக நீங்க நுட்பமாக கவனிக்கணும். அப்ப உலக நாடுகள் முழுமைக்கு இந்திய தூதரகத்தை முன்னாடி போய் போராட்டம் நடத்திருக்காங்க எல்லாரும். அப்ப தமிழ் தேசிய மக்கள் ஒரு உரிமைக்காக ஒரே குரல்ல இருந்து நிக்கிறது வரலாற்று பெரிய மாற்றம். அது சர்வதேச போராட்டமா மாறி நிக்குது. இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? அதனால இது தொடக்கம் நினைக்க முடியாது. இது இந்த தமிழ் இன எழுச்சி ஒரு உச்சம் தொட்டிருக்கு. இதை கீழே விடாம தூக்கி அப்படியே அடையாத்து அப்படியே தோளத்துக்கு தள்ள வேண்டியது எங்களை போன்ற பிள்ளைகளுக்கு இருக்கு. இந்த பிள்ளைகள் நான் இல்லையே ஒளி இந்த பிள்ளைகள் பிரதிபலிச்சதான் என்னுடைய கருத்தியல என்னுடைய இதுவும் தான் கொள்கையும் தான். ஆனா இது என்னன்னா இது இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், எல்லாத்துக்குமே மாணவ பிள்ளைகள் போராடணும்னா மந்திரிகள் எதுக்கு? காவிரிக்கு அங்க போராடணும், கச்சத்தீவுக்கு போராடணும், விவசாய சாவுக்கு போராடணும். அப்ப படிப்பானா இங்க போராடிட்டு இருப்பானா? அப்ப அவனால் தேர்வு செய்யப்பட்ட மக்களின் பிரதிநிதி மந்திரிக்கு வேலை என்ன? 2 சம்பளம் வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறதுக்கா? எதுக்கு? என்ன வேலை? ஆத்த சுரண்டி வைக்கிறது, நீரை உறிஞ்சி வைக்கிறது, கமிஷன் வாங்கிட்டு படுத்துக்கிறதுக்கு அந்த வேலை இல்ல. அப்புறம் அதுக்கு அதனால தொடர்ச்சியா அவன் போராடணும்னு நான் சொல்லல. இந்த விடுதலை, இந்த உணர்வு, இந்த நெருப்பு, இந்த போராட்ட நெருப்பு அணையாமல் அடையாத்து வச்சிருந்தாலே போதும். அவனுக்கான களம் இது இல்ல, தேர்தல் தான் அவனுக்கான களம். அந்த தேர்தல் அவன் தேர்வு செய்யறதுல சரியா இருந்துட்டான்னா அவன் எதுக்கு ஒரு ஓட்டை சரியா தேர்வு செஞ்சு போட்டான் ரோட்ல போராட வேண்டிய தேர்வு எதுக்கு வருது? அதைத்தான் நான் அவனுக்கு சொல்லுவேன். நீ உனக்கான அதிகாரத்தை நிறுவி, அது உனக்கா இருக்கணும், உனக்கான அதிகாரமா இருக்கணும். அது இல்லைன்னா நீ ஒவ்வொன்றுக்கும் போராடி கொண்டிருக்க வேண்டிய நிலைமைக்கு சேர்ந்துடும். இப்ப பாருங்க, மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசு, மக்களுக்காக தேர்வு செய்யப்பட்ட அரசு, அந்த மக்களுக்கும் அரசுக்கு இடையில இவ்வளவு இடைவெளி எதுக்கு வந்துச்சு? ஏன் இந்த அரசு சார்ந்தவர்கள் இந்த மக்கள்கிட்ட பேசல? இல்ல வேற்றுக்கிரகவாசியா? தூரதேசத்திலிருந்து வந்துட்டானா? எதனால நீங்க பேசல? ஒரு முதலமைச்சர் வர வேண்டாம், ஒரு மாவட்ட ஆட்சியர், ஒரு துறை சார்ந்த அமைச்சர், ஒரு கால்நடைத்துறை அமைச்சர், யாராவது ஒருவர், ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர், எவராவது ஒருவர் என்ன உங்க பிரச்சனை? அப்படி 2-3 தடவை அந்த பிரதிநிதிகள் பேசியிருந்தா இந்த போராட்ட வீரியம் இல்லாம அப்படியே மனசுக்குள்ள ஒரு ஆறுதல் வந்திருக்கும். நம்மள மதிச்சு பேசுறாங்கப்பான்னு வந்திருப்பான். நீ கண்டுக்கவே இல்லையே. அப்ப நம்மளால தேர்வு செய்யப்பட்ட அரசு நம்மள மதிக்கவே இல்லைன்னா கோமாயி அது பெரும்புரட்சியா வெடிச்சிருச்சு. இதான் இங்க இருக்கிறது. அதனால மாணவர்கள் அவங்க தேவைன்னா மறுபடியும் போராடுவான். இப்ப அவன் போராடல நான் போராடுவேன், நான் போராடல இன்னொரு அண்ணன் போராடுவான், இன்னொரு தம்பி போராடுவா. அப்ப அதுவே மாணவர்கள் தொடர்ச்சியா போராடணும்னு நம்ம கேட்டுக்கிறதே எனக்கு அதுல விருப்பம் இல்லை. ஆனால் இந்த போராட்ட உணர்வு செத்து போகாம அந்த பிள்ளைகள் பாதுகாக்கணுங்கிறத என்னுடைய அன்பான வேண்டுகோள்.